புனித வெள்ளி மதியம் அந்த நேரத்தை யோசிச்சு பாருங்க. பல மணி நேரமா சித்திரவதை. இப்போ இயேசு சிலுவையில தொங்கிட்டு இருக்காரு. அந்த பயங்கரமான அமைதிய ஒரு குரல் உடைக்குது. தாகமாயிருக்கிறேன். அவ்வளோதான். சிலுவையிலிருந்து இயேசு சொன்ன 5வது வார்த்தை இது. வெறும் 2 வார்த்தை தான், ஆனா அதுக்குள்ள எவ்ளோ அர்த்தங்கள் இருக்கு தெரியுமா? வாங்க, அத பத்தி தான் நாம இப்போ பார்க்க போறோம். சரி, இதுக்குள்ளே இருக்கிற ஆழமான அர்த்தத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி நாம ஒரு முக்கியமான விஷயத்த புரிஞ்சுக்கணும். இது ஏதோ ஒரு கதை மாதிரி இல்ல. இது ஒரு நிஜ சம்பவம். இயேசு அனுபவிச்ச உண்மையான உடம்புல பட்ட வலியோட வெளிப்பாடு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதுக்கு முன்னாடி பல மணி நேரமா என்னெல்லாம் நடந்திருக்கோன்னு. அடி, சாட்டையடி, அப்புறம் அந்த பெரிய சிலுவையை சுமந்துட்டு போனது. அவரோட உடம்பு அப்பவே கிட்டத்தட்ட எல்லா சக்தியும் இழந்துருச்சு. அதுவும் கொளுத்துற வெயில்ல அவ்ளோ ரத்தம் போனதுக்கு அப்புறம் அவரோட பலம் சுத்தமா போயிருக்கும். உண்மை சொல்லணும்னா, சிலுவையில அறையப்படும் போதே அவரோட உடம்பு ரொம்பவே தளர்ந்து போயிருச்சு. சிலுவை மரணம்ங்கிறது ரொம்ப மெதுவா வலிக்க வர்றது. அந்த கொடுமையான வேதனையில நாக்கு வறண்டு போறதும் தொண்டைய இருக்கிற தாகமும் தான் ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம். ஆனா இது வெறும் உடம்பு வலிக்க கேட்ட ஒரு குரல் மட்டும்தானா? இல்லவே இல்லை. இந்த வார்த்தைகளுக்கு பின்னாடி ஒரு பெரிய வரலாற்று வேதபூர்வமான முக்கியத்துவம் இருக்கு. அப்போ ஒரு கேள்வி வருது இல்லையா? இயேசு ஏன் கரெக்டா அந்த நேரத்துல இந்த வார்த்தைய சொல்லணும்? இதுக்கு பின்னாடி வேற ஏதாச்சும் ஆழமான காரணம் இருக்கா? அததான் நாம இப்ப பார்க்க போறோம். யோசிச்சு பாருங்க. நூத்துக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடியே ஒரு பழைய தீர்க்க தரிசனத்துல இத பத்தி சொல்லப்பட்டிருக்கு. அதாவது, கஷ்டப்படுற ஒருத்தருக்கு அவரோட வேதனையான நேரத்துல புளிச்ச காடி குடிக்க கொடுப்பாங்கன்னு. இப்ப பாருங்க, அந்த தீர்க்க தரிசனம் எப்படி நிஜமாகுதுன்னு. இயேசு தாகமா இருக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அங்கிருந்த வீரர்கள் என்ன செஞ்சாங்க? புளிச்ச காடிய பஞ்சுல நனைச்சு அவர் உதட்ல வச்சாங்க. பல 100 வருஷங்களுக்கு முன்னாடி எழுதுனது அப்படியே கண்முன்னாடி நடந்துச்சு. சரி, அடுத்துதான் நம்ம பார்க்க போறது இந்த வார்த்தைகளுக்குள்ள இருக்கிற ஒரு பெரிய முரண்பாடு. இது ரொம்பவே ஆச்சரியமான ஒரு விஷயம். இங்கேதான் முதல் ஆச்சரியமே இருக்கு. யார் ஒருத்தர் நானே ஜீவத் தண்ணீர், எங்கிட்ட வர்றவங்களுக்கு தாகமே எடுக்காதுன்னு சொன்னாரோ அவரே இப்போ உடம்புல ஒரு பயங்கரமான தாகத்தை உணர்றாரு. பாத்தீங்களா அந்த முரண்பாட்ட? இன்னொரு விஷயத்தையும் பாருங்க. கல்யாண வீட்ல தண்ணிய திராட்சை ரசமா மாத்துனவர் இவர்தான். அப்படிப்பட்டவர் இப்போ ஒரு சாதாரண மனுஷன மாதிரி குடிக்க கொஞ்சம் பானம் வேணும்னு கேக்குற நிலைமைக்கு வராரு. இதுதான் அவரோட தியாகத்தோட ஆழத்தை நமக்கு காட்டுது. சரி, இதெல்லாம் ஓகே. ஆனா முக்கியமான கேள்வி என்னன்னா, ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி சொன்ன இந்த 2 வார்த்தை இன்னைக்கும் ஏன் இவ்ளோ முக்கியமா பார்க்கப்படுது? காரணம், அந்த வார்த்தைகள் இன்னைக்கும் நம்மகிட்ட பேசுது. மனுஷனோட உடம்பு வலி எப்படி இருக்கும்னு இயேசு புரிஞ்சுக்கிட்டாருன்னு காட்டுது. நம்மளோட கஷ்டம் கவனிக்கப்படாம போகாதுன்னு ஒரு நம்பிக்கைய கொடுக்குது. ஒரு பெரிய தியாகம் எப்படி ஒரு நம்பிக்கைய கொண்டு வரும்னு கத்துக் கொடுக்குது. மத்தவங்களுக்கு பலம் கொடுக்கறதுக்காக பலவீனத்தை ஏத்துக்கிட்டதையும் இது குறிக்குது. அப்போ கடைசியா நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்? தாகமா இருக்கிறேன். இது வெறும் 2 சாதாரண வார்த்தை மாதிரி தெரியலாம். ஆனா அதுக்குள்ள துன்பம், தீர்க்க தரிசனம், தியாகம்னு ஒரு பெரிய உலகத்தோட அர்த்தமே அடங்கியிருக்கு. 2 வார்த்தையில இவ்ளோ விஷயங்களை அடக்க முடியுமா?